Hi students, welcome to RKMS channel. If you like my videos, please like, comment, share and subscribe my channel and click bell icon to get my videos as notification. Hi students, welcome to RKMS channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 10th class இங்கிலீஷோட ஜஸ்ட் நம்ம பாஸ் பண்றதுக்கான மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெட்டீரியல் டோட்டல் வெறும் 22 பேஜஸ் தான் இருக்குது. இதில் இருக்குது இப்போ படித்தா கூட இன்னும் 3 days டைம் இருக்குது. படிச்சிட்டா கூட கண்டிப்பாக நம்ம வந்து பாஸ் மார்க்கிறது கண்டிப்பாக எடுத்துடலாம். ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்தவரை பாஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ ஈஸியாக ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஏன்னா கொஷின்ஸ்லேயே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எழுதினாலே நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ அது ஓகே. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 1 மார்க்கில் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வரும் இல்லையா. ஒவ்வொரு லெசனில் மெயினாக ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது மாதிரி சில சினானிம்ஸும் ஆன்டானிம்ஸும் எல்லா யூனிட்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். ஜஸ்ட் இது மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் தான். ஸோ யார் வந்து நான் பாஸ் பண்ணால் போதும் எப்படியாவது நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற டாப்பில் இருக்கவங்க டாப் மார்க் எடுக்கணுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் படிச்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ சினானிம்ஸ் ஆன்டானிம்ஸ். ஸோ பிடிஏ கொஷின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்க அதெல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், பாருங்கள். இதெல்லாமே ஆன்டானிம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கொஷின் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல் வரும். ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ் வந்து சினானிம்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4லேருந்து 6 வரைக்கும் ஆன்டானிம்ஸ். அப்போ கொஷின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல். அதில் இருக்கிற சில இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் 8 அதில் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 8 அண்ட் கொஷின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் அண்ட் ஆக்ரானிம்ஸு. சில அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. இந்த பேஜ் நல்லா பாருங்கள். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ரிவேஷன்ஸ். ஸோ நிறையாவே இருக்குது அந்த கொஷின்ஸு. அந்த இதுக்கு சில கொஷின்ஸ் அவனே கேட்டிருப்போம். நீங்கள் அதை இப்போ ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸு. ஸோ 2 வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரே வேர்டை ஃபார்ம் பண்ணுற சில காம்பவுண்ட் வேர்ட்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் சில இது கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்குது. ஓகேவா? காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. 14ல் வந்து லிங்கர்ஸ் இருக்குது. கொஷின் நம்பர் 13 வந்து டென்ஸ் பற்றி கேட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே இந்த ஃபஸ்ட்டு 14 லெசன்ஸு 1 மார்க்ஸ். ஓகேவா? அதுக்கு சம்மந்தப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து மெயினாக 2 மார்க் கொஷின்ஸு. ஓகேங்களா? எல்லா யூனிட்ஸில் இருக்கிற அந்த 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க யூனிட் வைஸ். அது போயிட்டு எல்லாமே இருக்கும். இதெல்லாமே கொஞ்சம் படிக்கணும். இதெல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 50+ ஈஸியாக எடுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு லெட்டர் ரைட்டிங் ஆகட்டும், நெக்ஸ்ட் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, பிக்சர் டிஸ்கிரைப் பண்ணுறது, ரோட் மேப், இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். மினிமம் நாலேஜ் இருந்தாலே ஈஸியாக பண்ணலாம். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாமே கொஷின்ஸ். இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஆகட்டும், நெக்ஸ்ட் வந்து பங்க்சுவேஷன்ஸ் எல்லாம் சில இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. ஸோ அந்த ரோட் மேப் பற்றி என்னென்ன சில இது கொடுத்துருக்காங்க. டர்ன் ரைட், டர்ன் லெஃப்ட்னு என்ன, ஸோ அதெல்லாம் இது கொடுத்துருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு போயட்ரியில் வந்து என்ன ஆகுதுன்னா பேராகிராஃப் கொஷின்ஸ் வருது. 5 மார்க் கொஷின்ஸ். அதில் சில கொஷின்ஸ் இருக்குது. அது சிம்பிள் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரியில் சில கொஷின்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ் ரைட்டிங், நோட் மேக்கிங் அண்ட் சம்மரைஸ் பண்ணுறது, ஸோ பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், காம்ப்ரஹென்ஷன், ஸோ இதெல்லாம் இருக்குது. ஜென்ரலாக பார்த்துக்குங்க. மெயினாக மெமரி போயம் எல்லாமே படிச்சுக்குங்க. அங்கே எங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டில் நமக்கு பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதை கூட நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பிடிஎஃப் லிங்க்ன்றது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க அது யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.